சில இடத்துல சில வீழ்ச்சி வரும்போது நான் எடுத்து வச்ச ஸ்டெப் தப்பா ஆண்டவரே, நான் அப்படி அந்த நெருக்கத்துல இருந்திருக்கலாமோ ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வரும்போது உங்களை தானே காரணம் சொன்னாங்க. உங்க பிடிவாதம், உங்க திமிரு. நம்ம ஜெபம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும், நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும். ஆனா எலிசாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க விழுந்துச்சு, எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். இந்த 4 சுவருக்குள் இருக்கிற உள்ளங்களுக்கு மட்டுமல்ல, இதை எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பார்க்கிறவர்கள்ட்ட கேட்கிறார். எங்க விழுந்துச்சு உன் விசுவாசம்? உன் ஜெபம் எங்க விழுந்துச்சு? உன் எதிர்பார்ப்பு எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? விழுந்துச்சு விழுந்துச்சு நீ அழுறைய. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறா, கர்த்தர் நான் உன் கூட வரேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஜீசஸ், இன்னைக்கு நம்ம எங்க கோட்டை விட்டோம், எங்க கோட்டை விட்டோம்? ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை தரும்படிக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எனக்கான ரேமான்னு சொல்றவங்க சும்மா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, யோர்தான் பக்கத்துல இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி இடத்தை உண்டாக்க நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும், அப்படி குடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு அங்க ஒரு இடத்தை உண்டாக்கும். ஏன்னா இங்க எப்படி இருக்கு, நமக்கு நெருக்கமா இருக்கு, நம்ம ஒரு இடத்தை பாக்குறது மாதிரினே வச்சுக்குவாங்களேன், இடம் நெருக்கமா இருக்கு. அதனால இப்படி இவங்க கேட்கறாங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் லைஃப்ல. எலிசா சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் எலிசா சொல்ற போங்க அப்படிங்கிறார். போங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான், நீர் தயவு செய்து உமது அடியரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். இப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரா மரத்தை வெட்டணும். ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு கோடாரிய இரவல் வாங்கிட்டு வரான். நல்ல கவனிங்க, கோடாரிய ஒருத்தன் இரவல் வாங்குறானா அவனுக்கு எதுல பழக்கம் இல்லை? ஏன்னா அவங்கிட்ட என்ன இல்ல, கோடாரி இல்ல. சிலர் லைசன்ஸ் வச்சும் கார் ஓட்டல. ஏன் தெரியுமா? காரு இல்ல, கார் இல்ல. கார் ஓட்டி தானே லைசன்ஸ் எடுப்பாங்க. அந்த 15 நாள் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டி லைசன்ஸ் எடுக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் காரு இல்ல. அவனுக்கு ஆசை இருக்கு, அவனுக்கு விருப்பம் இருக்கு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஆனா பழக்கம் இல்ல. புதுசு புதுசு எல்லாம் நம்பிக்கை, நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பாருங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, 3வது ஸ்டெப் ஒரு வேளை வீழ்ச்சி வரலாம். இந்த வீழ்ச்சியில தான் இன்னைக்கு நிறைய பேர் முடங்குறாங்க. நேற்று டிராவல் பண்ணி வரும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு க்ளோரி பேசிக்கொண்டே இருந்தார். இப்ப பாருங்க, அவன் ஒரு உத்திரத்தை வெட்டி, உத்திரனா ஒரு மரம், பீம், ஒரு தூணுக்காக மரத்தை வெட்டுறான். ஒரு பெரிய மரத்தை வெட்டி இருக்கும் போது கோடாரி, அதான் சொன்ன, ஒழுங்கா பிடிச்சு வெட்ட தெரியாது. ஒழுங்கா விசுவாசத்துல கால் எடுத்து வச்சுட்டோம், எப்படி அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் தெரியல. வெட்டி கொண்டிருக்கும் போது முதல் வெட்டு விழுந்துட்டு, 2வது வெட்டு விழுந்துட்டு, 3வது வெட்டுல கோடாரி தண்ணியில விழுந்துட்டு, விழுந்ததும் அவன் ஐயோ என் ஆண்டவரே. ஆமென். சில இடத்துல சில வீழ்ச்சி வரும்போது நான் எடுத்து வச்ச ஸ்டெப் தப்பா ஆண்டவரே, நான் அப்படி அந்த நெருக்கத்துல இருந்திருக்கலாமோ ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே, நான் இரவலாக வாங்கப்பட்டது, நான் எப்படி 4 பேருக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், அவனுக்கு நான் எப்படிப்பா பதில் கொடுப்பேன், ஐயோ என் ஆண்டவரே, அது விழுந்துட்டே 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 விழுந்துட்டே, என் விசுவாசம் விழுந்துட்டே, என் ஜெபம் விழுந்துட்டே, என் நம்பிக்கை விழுந்துட்டே, என் தைரியம் விழுந்துட்டே, என் எதிர்பார்ப்பு விழுந்துட்டே. எலிசா சொல்றாரு, எங்க விழுந்து, எங்க விழுந்து, அத அவர்கிட்ட சொல்லு.
ஜீசஸ். எங்கேயோ நான் விட்டுட்டேனே, என் தலைமுறை எங்கேயோ விட்டுட்டேனே. எலிசா கேட்கிறார், எங்க விட்ட, எங்க விழுந்துச்சு? அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனம். அது எங்க விழுந்துச்சு? glory 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 hallelujah. எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் விழுந்த அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் திரும்ப எடுக்கிறார். எங்க விழுந்துச்சு? விழுந்துச்சு விழுந்துச்சு நீ அழுறைய, இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறா. கர்த்தர், நான் உன் கூட வரேன். ஹல்லேலூயா. உன் கையில கோடாரிய கொடுத்தது அதை விழ வைக்கிறதுக்கு இல்ல, திரும்ப எடுத்து ஒன்ன வச்ச வெட்ட வைப்பேன். எங்க விழுந்துச்சு? எங்க 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 தப்பு நடந்துச்சு? விழுந்துச்சு. உனக்கு தான் வெட்ட தெரியல, நீ எதுக்கு இந்த ஸ்டெப் எடுத்து வச்ச? உலகம் இப்படிதான் கேட்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வரும்போது உங்களை தானே காரணம் சொன்னாங்க. உங்க பிடிவாதம், உங்க திமிரு. நம்ம ஜெபம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும், நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும். ஆனா எலிசாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். இந்த 4 சுவருக்குள் இருக்கிற உள்ளங்களுக்கு மட்டுமல்ல, இதை எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பார்க்கிறவர்கள்ட்ட கேட்கிறார். எங்க விழுந்துச்சு உன் விசுவாசம்? உன் ஜெபம் எங்க விழுந்துச்சு? உன் எதிர்பார்ப்பு எங்க விழுந்துச்சு? ஹல்லேலூயா. உடனே அவன் அந்த இடத்தை காட்டுறான். இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன், இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன். இந்த இடத்துல உடனே ஒரு கொம்பை வெட்டி அதை அங்க எறிகிறான். பாருங்க, அங்க எறிகிறான். ஆழம் ஆழம்னு மெடிடேஷன்ல கேட்டோமே, அந்த ஆழத்துல விழுந்த இரும்ப கர்த்தர் மிதக்கப்பட்டான். விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பல ஆழத்துல இருக்கிற விசுவாசம் என்கிற இரும்ப கர்த்தர் மிதக்க பண்றார், மிதக்க பண்ணுகிறார். எங்க விழுந்துச்சு? அதை மிதக்க பண்ணி இந்த இடத்துல அவனும் எலிசாவும் மட்டுமல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. அதை மிதக்க பண்ணி அடுத்த வசனம், ஆமே, அதை யார்கிட்ட சொல்றா தெரியுமா? யார் கையில இருந்துச்சு விழுந்துச்சோ, ஆமே, இங்க பாரு, நீ என்ன நம்பிதானா வந்த? ஏன்ட கேட்டுதானா வந்த? வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஜீசஸ், ஜீசஸ். பழக்கம் இல்லைன்னா விழுங்க, பழக்கம் இல்லைன்னா விழும். ஹல்லேலூயா. பழக்கப்பட்டவங்க ஓனர் கையிலிருந்தே விழுது, இரவல் வாங்குற கையிலிருந்து விழாதா? பழக்கம் இல்லைன்னா விழும். இதே போலதானுங்க புதிய ஏற்பாட்டுல பேதுருவ வானாரு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சான், 3வது ஸ்டெப்ல உள்ளதான போனான். ஹல்லேலூயா. விட்டுட்டு அடுத்தவனை வானாரா? இவனை தான் பாப்பான். எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு நம்ம எங்க கோட்டை விட்டோம்? எங்க கோட்டை விட்டோம்? ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை தரும்படிக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எனக்கான ரேமான்னு சொல்றவங்க சும்மா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ், ஜீசஸ். எங்க விழுந்துச்சு? பாரு, நான் உனக்கு மிதக்க பண்ணுவேன், நீ எடுக்கணும். விசுவாசம் இல்லாம என் கூட இருக்க கூடாது. அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சு சொல்லு? ஆமே, நான் இப்ப மிதக்க பண்ணுவேன். திரும்ப திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சூரிய செடிக்கு கீழே நீ விழுந்துட்ட. எங்க விழுந்த? எழும்பு, எழும்பு, புறப்படு, புறப்படு. ஓடா ராபா காராபா சந்தாரா பா காலா ஷேரே லேகே மே ரிபாலா தாடாரா
ஓ, விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையின் தீபத்தில் கர்த்தர் கிருபையின் எண்ணெயை ஊற்றி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது இப்படி சொல்லுகிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு ஹalleluya. எல்லாம் ஈஸியா கிடைச்சிட்டா திரும்பி பார்த்தா எத்தனை முறை சுத்துனாங்க தெரியுமா? எத்தனை முறை சிவந்த சமுத்திரம் என்ன, யோர்தான் என்ன, எரிகோ என்ன, என்ன வந்தாலும் ரிசல்ட் என்ன தெரியுமா? தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு glory. இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து இன்னைக்கு ஜெயித்தவர்களா இருக்கிறவர்களுடைய பிளாஷ்பேக் பாருங்க, அவங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. ஹalleluya. ஹalleluya. எப்படிங்க அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சது? ஆமென். கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை யார் மூலம் அருளினார் தெரியுமா? அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு. ஆனா மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தமா இது இல்ல. இன்னும் பின்னாடி போனா யார்கிட்ட சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார். ஹalleluya. ஹalleluya. உன் கையில சாலமோன் அதான் பார்க்கிறான். அது தேவ ஞானம், அது தேவ ஞானம், தேவ ஞானம். எத்தனை பேரை பாசாயி வந்திருக்கு தெரியுமா இந்த வாக்கு தத்துவம்? ஹalleluya. ஹalleluya. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர் உங்களை அதுக்குள்ள பார்த்ததுனாலதான் ஹalleluya உங்களுக்கான வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இது தேவ ஞானம். என் கையில சும்மா வரல. நான் இது திருப்பி பார்த்தா சொல்லுவேன், இது எங்க அப்பா மூலமா. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், மோசேட்ட இருந்து. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், ஆபிரகாம்ட்ட இருந்து. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளானவர் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறார்கள். glory. ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், உன் சந்ததி, உன் சந்ததி. வயசு 86. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆமென். ஆதியாகமம் 15வது அதிகாரம் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு. நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அழைப்ப பார்க்கும் போது ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னீங்களே அப்பா, என்கிட்ட எதுவும் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா ஆண்டவரே? மலை போல நம்பி இருக்கிறவங்களே விளக்குனீங்களே, பர்வதம் போல சார்ந்து இருக்கிறவங்களை விளக்குனீங்களே. இல்லப்பா, ஆமே, உன்கிட்ட இருக்கிறத நஷ்டப்படுத்துறதுக்கல்ல நான் அழைத்தது. நீ பார்த்திராத சிறந்ததை உனக்கு கொடுக்கதான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இப்ப இதுவரை அறிவுக்கு எட்டாததை விசுவாசித்து கொண்டிருக்கிறவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறான் அடுத்த வசனத்துல, இதை நான் எப்படி அறிவேன்? எதனால் அறிவேன்? எனக்கு இப்ப கொஞ்சம் தெரியணும். எனக்கு கண்ண மூடி விசுவாசிச்சேன் 11 வருஷம். எனக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிட்டுன்னா நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அதாவது விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் நிச்சயம், காணப்படுகிறவைகள் தானங்க அறிவு. ஆண்டவர் பார்த்தார், சரி உனக்கு தெரிஞ்சுக்க விரும்புற, அப்படிதானே? எஸ். நீ என்ன பண்ண? 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக எல்லாத்தையும் கொண்டு வந்து கட் பண்றான். அந்த பறவைகளை விட்டுட்டான். ஆட்டுக்கடா, வெள்ளாட்டு, கிடாரி இதெல்லாம் வெட்டி 2யும்
வெட்டி 2 துண்டாக்கி வச்சுட்டான். அந்த காலத்துல எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒருத்தங்க ப்ராமிஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், அதை ப்ராமிஸ் பண்றத உறுதிப்படுத்த மிருகத்தை 2 வெட்டுவாங்க, வெட்டி அதுக்குள்ள நடந்து போவாங்க. இது உடன்படிக்கை. ஆபிரகாம் மிருகத்தை 2 வெட்டுறான், வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டான். ஆண்டவர் சொல்ல, நீ கொண்டு வா. வெட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வரமாட்டேங்கிறாரு. அவர் பாஸ் ஆவார்னு பார்த்தா பறவை இறங்குது. ஆனா ஆபிரகாம் விடல, அதை துரத்துறான். சரி, உங்க மேல தேவனுடைய பெரிய பிராமிஸ் இருக்குன்னா அதை கொத்தி கொண்டு போக பறவைகள் வரும். நீ அசதியா இருந்த, ஆமென், அவர் இன்னும் பாஸ் ஆகல. அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2 மிருகத்தை 2 வெட்டி நடந்து போறாங்கல்ல, இதை நான் மீறிட்டேன்னா என்ன 2 முறிச்சு போடுன்னு அர்த்தம். ஆண்டவர், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, வா. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆட்டுக்கடாரியை கொண்டு வந்து வெட்டி போடு. நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை எப்படி தெரியுமா? குமாரனை 2 பிளந்தா, சிலுவையில மாம்சமாகிய திரைய கிழித்தா. இப்ப நம்புறியான்னு கேட்கிறா. நம்ம ஆபிரகாமை விட நம்மை விசேஷித்தவர்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பறவைகள் அந்த உடல்கள் மேல இறங்கின அவைகளை ஆபிரகாம் துரத்தினா. இல்ல, இது இறங்க விடக்கூடாது. இவன் தான் ஆபிரகாம். இப்படிதான் இருக்கணும். நீ அசதியா இருந்தா நீ கர்த்தருக்கென்று தான் வச்ச, அவர் கடந்து போக தான் உன் பிள்ளைய வச்சிருப்ப, உன் வாழ்க்கையை வச்சிருப்ப. ஆனா உடனே பறவை வருது பாரு, துரத்தாம விட்டுறாதே. நீ துரத்து. அவன் துரத்தி டயர்ட் ஆயிட்டான். ஆண்டவரே, எங்க அப்ப நீங்க சொல்லிட்டு சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே? உடன்படிக்கை பண்ண வரலையா ஆண்டவரே? நீங்க வருவீங்க. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சது வந்தது யார் நினைக்கிறீங்க? பிசாசு. இயேசு என்ன பண்ணார்? துரத்தினார். இதுதான் உடன்படிக்கையில கை வைக்க விடக்கூடாது. அவன் நன்மையில கை வைக்க விடக்கூடாது. உனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்துல வேறு பறவை இருக்க கூடாது. அவன் துரத்தி டயர்டாகி தூங்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை. ஆபிரகாம் தூங்க ட்ரை பண்ணான், இல்ல, அயர்ந்த நித்திரை வந்தது. ஏன் வந்துச்சுன்னா, திகிலும் காரிருளும் அவனை ஓடிக்கொண்டது. அதன் அர்த்தம் என்ன? அப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த பறவைகளை துரத்தி டயர்டாயிட்டேன்ப்பா. தாவீது என்ன சொல்லுவார்? ஃபுல்லா யுத்தம் பண்ணி டயர்டாயிட்டேன். ஆமே, வாக்கு தந்துட்டீங்க, பறவை வருது துரத்துறேன், பறவை வருது டயர்டாயிட்டேன். இங்க நீங்க கவனிச்சுக்கிறேன், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். எப்போ ஆபிரகாம் தளர்ந்து படுத்தானோ அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து உபத்திரவப்படுவார்கள். அடுத்து சொல்றாரு, பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ பறவையை துரத்தி டயர்டானல்ல ஆபிரகாமே, உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட கேளு. 15வது வசனம், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே. வாழ்க்கை ஃபுல்லா சமாதானம் இல்லாதவன் துரத்தி டயர்ட் ஆயிட்டான். இது லோத்துக்கு தெரியுமா? சாராளுக்கு தெரியுமா? எலியேசருக்கு தெரியுமா? ஆபிரகாம் வீட்டுல இருக்கிற 318 பேருக்கு தெரியுமா? ஆண்டவரே, அவன் தூங்குறான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசு சொல்வார், தூங்குனா எதிரி களை விதைப்பான். ஆனா இங்க ஒருத்தன் தூங்கணும்னு தூங்கல, தளர்ந்து விழுறான். அவன் வாழ்க்கையில் அத்தனை பறவைகளை துரத்தி இருக்கிறான். சுதந்திரத்து மேலெல்லாம் இருக்குது. ஆபிரகாம் பாப்பா, என்னப்பா நீங்க வருவீங்கன்னு பார்த்தா பறவை வருது.
ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும் போது 17வது வசனத்துல சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்த அக்கினி ஜுவாலை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப உடன்படிக்கையை பாருங்க. அடுத்த வசனம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, ஆமென், அவர் எல்லையை போடுறார் பாருங்க. எகிப்தின் நதி தொடங்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றல்ல, கொடுத்தேன். ஆபிரகாமே, நீ தலைமுறையை குறித்து அக்கறை உள்ளவன். அதனாலதான் பறவை வந்து இருக்க விடாம அலட்டாயிட்ட. அலட்டாய் தளர்ந்து உட்கார்ந்து இருக்கிற. நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஆபிரகாமே, உன் சந்ததிக்கு நான் இதை கொடுத்துட்டேன். நல்ல கையை தட்டு. இந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இப்போ அந்த தலைமுறையில வந்து நிக்கிறவன் சொல்றான், அவர் வாக்கு பண்ணினபடி எல்லாம். ஹல்லேலூயா. இதுக்கு பின்னாக எத்தனை பறவைகள் எனக்கு கொத்திட்டு போயிரும். Oh, thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. சில பறவைகள் வீட்டை சுற்றி வட்டமிடுகிறதா, உங்க தலைமுறையை சுற்றி வட்டமிடுகிறதா, நீங்க அதை துரத்துங்க. நீங்க இயேசுவின் நாமத்தில் அதை துரத்துங்க. உடன்படிக்கை இருக்குங்கிற நிச்சயம் உள்ளவர்கள், உடன்படிக்கை இருக்குங்கிற நிச்சயம் உள்ளவர்கள். ஊடாரவா கலவா சத்தரவா. ஆமென். ஆண்டவர் சொன்ன, அவன் சந்ததிக்கு சந்ததியே இல்லை, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேனா உடன்படிக்கை. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆமென். நான் நம்புறேன் நிறைய பேருக்கு ஆழத்தில் இருக்கிற விசுவாசம் மிதக்குது. எடுத்துட்டு தான் போனோம். ஐ இரும்பு மிதக்குது இல்ல, கை நீட்டி எடு, கை நீட்டி எடு, வெட்டு. நீ வந்தது வெட்டதானே, இடம் உண்டாக்கதானே, வீடு கட்டதானே, வெட்டு. நான் உன்னோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம். ஜீசஸ். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் அவன் கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா சர்வஞானி. ஆமென். ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஏவப்படுகிறேன். சில ஆழத்துல என்னுடைய விசுவாசம் அமுங்கி போயிட்டு எந்த இடத்துல விழுந்துச்சு ஆண்டவர்கிட்ட சொல்ல விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி நிற்பேங்கிற நம்பிக்கையே போயிட்டுப்பா. எங்க விழுந்துச்சு ஆண்டவர் அதான் கேட்கிறார். நான் அல்லவா, நான் சொல்லல, நீ எடுத்த ஸ்டெப் வைத்த முன்னாடி முதல் 2 ஸ்டெப் நல்லா தானே வச்ச, கையை விட்டு போயிட்டா பழக்கம் இல்லல்லப்பா. அப்படிதான் ஆமென். ஃபர்ஸ்ட் ஆள இந்த பாதையில நீ கால் வச்சிருக்கிற, உள்ள போவ, ஆனா நான் விட மாட்டேன். எந்த ஆழத்துல இருந்தாலும் அது மிதக்கும். இரும்பு மிதக்குமா? இல்ல,
இரும்பு மிதக்காதுங்கிறது அறிவு, விசுவாசம் அதற்கு மேல. அவர் நினைச்சா இனி இந்த காரியம் சம்பவிக்குமா? இனி இது சாத்தியமாகுமா? இரும்பு மிதக்குமா? இனி இது சாத்தியமாகுமா? எஸ் எஸ். கை நீட்டியது, கை நீட்டியது. ஆர்ப்பரி சபையே, உட கபரமா செலரே ரீமா மாமா மாலரா. ஓ, பழைய பைலெல்லாம் தூசி தட்டியது. ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. பறவைகளை துரத்து, பறவைகளை துரத்து, பறவைகளை துரத்து. ஜீசஸ், ஹalleluya. ஆமென். ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன். நேற்று மஸ்கட்ல மீட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பறவை சம்பந்தமே இல்லாம ரோட்ல இருந்து கரெக்டா எங்க கார் ஃப்ரண்ட்ல வந்து அடிச்சு தூக்கி போட்டுட்டு, என்ன ஆண்டவரே, அவர் சொல்றாரு இங்க பறவை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நேர கிளம்பியாச்சு ஃபிளைட்டு. போகும்போது ஆண்டவர் பேசுறாரு, பறவையை துரத்து. ஆண்டவரே, எந்த நம்பிக்கையிலப்பா துரத்துவேன்? நீங்க தான் வரமாட்டீங்க. நீ துரத்து, நான் வரனா இல்லையாப்பா? நீ துரத்து, நான் டயர்டாயிருவேன்பா, நான் பாத்துக்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலன். ஹalleluya. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே, மனமிரங்கோ. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya பாடுவோம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு 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 பலத்தோடு. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் நல்லவர் ஆண்டவரே. விசுவாசிக்க வைக்கிறீர், அறிந்து கொள்ள செய்கிறீர். எங்களை விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்கின கிருபைகளுக்காக, எங்களை காக்கிற கிருபைகளுக்காக ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டதான் கோடாரி எடுத்தேன், என் தலைமுறை நல்லா இருக்கணும் தான் கோளாறு எடுத்தேன், அது விழுந்துட்டுப்பா. எங்க விழுந்துச்சு? கர்த்தர் உங்களை கொண்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும். ஆமென்.
வலது கரத்தை உயர்த்தி என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு. உனக்கு பழக்கம் இல்லை, அதனாலதான் விழுந்துச்சு. திரும்ப ஏழு, திரும்ப ஏழு, திரும்ப ஏழு, திரும்ப ஏழு. 8 மரத்தை க்ளோரி. நான் தானா உனக்கு ஓகே சொன்னேன். திரும்ப வேண்டு. நான் சொல்லிதான பேதுரு நீ இறங்கி வந்த. பழக்கம் இல்ல, விழுந்துட்ட. நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். Go ahead, glory. ஆமென். சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்கு கர்த்தர் சொன்னபடியெல்லாம் க்ளோரி. நீ நம்ப பண்ணின எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த கோடாரியை எடுத்துட்டு போயிருங்க. God bless you. Amen.